This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடம் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ், உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரம். வணக்கம். திருநெல்வேலி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராகவன் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பில் அவருடைய உதவியாளர்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்ட போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் அது பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சார்பாக வாக்காளர்களுக்காக வழங்குவதற்காக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்தில் 28,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த பணம் பறிமுதல் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஆகிய இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளித்ததாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் உதவியாளரிடம் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை நடந்து வருகிறது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பெருந்தொகையானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் வருமான வரித்துறைக்கும் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதி தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.